வணக்கம் மக்களே! நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில பார்க்கலாம். நம்ம முதல்ல இருக்கிற லைன்ல வந்து உங்களுடைய பிறந்த தேதி அத நிரப்பணும். 2வது இதில உங்களுடைய ஆதார் எண் அதையும் நிரப்பணும். 3வது இதில உங்களுடைய கைபேசி எண் அத நிரப்பணும். 4வது இதில உங்கள் தந்தையின் பெயர வந்து நிரப்பணும். 5வது இதில வந்து உங்க தந்தையின் வந்து வாக்காளர் எண் அத நிரப்பணும். அதுக்கு பிறகு வந்து உங்கள் தாயாருடைய பெயர வந்து அதில எழுதிட்டு அதுக்கு அடுத்த இதில வந்து உங்க தாயாரோட வாக்காளர் எண், தற்போதைய கரண்ட்ல உள்ள வாக்காளர் எண் வந்து நிரப்பணும். அதுக்கு அடுத்த லைன்ல வந்து உங்கள் கணவரோ, இல்ல மனைவியோ அவங்களோட பேர் நிரப்பணும். அவங்க வந்து நீங்க திருமணமானவராக இருந்தால் நிரப்பணும். திருமணமாகாதவங்களா இருந்தா நிரப்ப வேண்டாம். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த லைன்ல வந்து அவங்களுடைய வாக்காளர் எண். அவங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும்ல, அத நிரப்பணும். ப்ளஸ் என்னன்னா, அவங்க இல்ல, இறந்துட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நிரப்பணும்னு அவசியம் கிடையாது. அத விட்டுறலாம். அடுத்து இந்த பக்கம் வந்து 2002ல வந்து அந்த வருடம் நடந்த ஓட்ல வந்து வாக்களிச்சவங்க இருந்தீங்கன்னா, நீங்க வாக்களிச்சு இருந்தீங்கன்னா, அதில வந்து க க க கண்டிப்பா நிரப்பணும். இல்லன்னா இந்த இடத்த நம்ம விட்டுறலாம். அதில வந்து முதல்ல உள்ளதில வந்து உங்களுடைய பெயர், 2வது உள்ளதில உங்களுடைய வாக்காளர் எண், அப்போதைய உள்ள வாக்காளர் எண், இப்போ உள்ளது கிடையாது. அது நிரப்பணும். அப்போ உள்ளது வேற மாரி இருக்கும். அடுத்ததில உங்க அப்பாவோடைய, இல்ல அம்மாவோடைய பெயரையே வந்து நிரப்பணும். இவ்வளோ தான் இதில கேட்டிருக்காங்க. மத்தது மாவட்டம், மாநிலம் அதெல்லாம் நம்ம நார்மலா அப்போ எங்க போட்டிங்களோ அந்த இத எழுதிக்கலாம். 2வது இந்த இது வந்து கண்டிப்பா நிரப்பணும். இதில என்ன நிரப்பணும்னா, உங்களோட டீட்டெயில்ல உங்க அப்பா, அம்மா, உங்க அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மா அவங்களோட டீட்டெயில் வந்து இதில கேட்டிருப்பாங்க. அதில வந்து முதல்ல உங்க அப்பா, அம்மா யாராவது ஒருத்தங்க பெயரும், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பரும் எழுதணும். உயிரோட இருக்கிறாங்க, அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எழுதணும். அதுக்கு அடுத்த இதில உங்க அப்பா, அம்மா இப்ப நீங்க சப்போஸ் உங்க அம்மாவ நிரப்புறீங்கன்னா, உங்க அம்மாவோட அம்மாவோ, இல்ல அப்பாவோட பேர் வந்து அதில எழுதணும். அந்த 3வது இதில வந்து அவங்களோட பெயர் வந்து எழுதணும். அதற்கு அடுத்த இதில உங்க அம்மாவுக்கு வந்து அவங்க என்ன உறவின் முறை, அம்மாவா, அப்பாவா அப்படிங்கிறத வந்து அந்த உறவின் முறையில இப்ப வந்து உங்க அம்மாவோட அம்மாவ எழுதுறீங்கன்னா, உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா, உங்களுக்கு தான் பாட்டி. அப்ப அந்த இடத்துல அம்மா அப்படின்றதால உங்க அம்மாவுக்கு அம்மா. ஒரு பேருக்கு சொல்றோம். பார்வதி பார்வதிங்கிறவங்க உங்க அம்மா அப்படின்னா, அவங்களோட அம்மா பேர் செல்லம்மாள் அப்படி இருக்குன்னா, நீங்க வந்து மேல வந்து உங்களுடைய பேர் வந்து எழுதியிருப்பீங்க. பார்வதின்னு எழுதியிருப்பீங்க. அதுக்கு அடுத்த இதில வந்து அவங்க அம்மா பேர் செல்லம்மாள் அப்படிங்கிறத எழுதி, செல்லம்மாள் வந்து பார்வதிக்கு என்ன உறவுமுறை அப்படிங்கிறது. அதாவது அம்மா அப்படிதானே, அம்மா தானே, அதனால அம்மா அப்படிங்கிறது நிரப்பணும். அவ்வளோதான். அதுக்கு இந்த கீழ உள்ள இந்த இதெல்லாம் வந்து அவங்களே நமக்கு வந்து இது பண்றாங்க இல்லையா? இத கலெக்ஷன் பண்ணிட்டு போறவங்க அவங்க நிரப்பிருவாங்க. நமக்கு அத பத்தின விவரம் தெரியலன்னா விட்டுறலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இந்த இடத்துல கையெழுத்து. இந்த இடத்துல நம்மளோட கையெழுத்தோ, இல்ல இத வாங்கி நமக்காக நிரப்பி குடுக்குறவங்க கையெழுத்தோ போடணும். அப்படி கையெழுத்து போட முடியாதவங்க கை நாட்டு வைக்கலாம். அவ்வளோதான். நன்றி மக்களே!